மணி வீட்டை விட்டு போகணுன்னு அன்பால் தாங்கிக்கவே முடியல. அன்பு செமையாக டென்ஷன் ஆயிடுறாரு. மரியாதை இவ வீட்டை விட்டு போகணும், அப்படி போகலன்னு நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவை சொல்கிறாரு. வெண்ணிலா நான் என்ன அன்பு தப்பு செஞ்சேன், நீ தப்பு செஞ்சியா? நீ தான் எல்லாத்துக்கும் காரணம். என் கண்மணி என்கிட்ட பிரிச்சல, கண்மணியோட ஃப்ரெண்டுன்ற முறையில் தான் நீங்கள் தங்கியிருந்தேன். மரியாதை வீட்டை விட்டு வெளியே போடின்னு. ஆமாம், இவ வெளியே போகணும், கண்மணியே போயிட்டா, இதுக்கப்புறம் நீ எதுக்கு இங்கே இருக்க அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அன்போட அம்மாவும் சிவகாமியும் வீட்டை விட்டு வெளியே போடி, வெளியே போகல அவ்வளோதான், உன்னை வெளியே பிடிச்சி தள்ள வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்கிறாரு. போறியா இப்போ இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தள்ள வர. நிறுத்த அன்பு, இங்கே பாரு அன்பு, எக்காரனை கொண்டு வெண்ணிலா வெளியே வீட்டை விட்டு போக மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. ஏன் பாட்டி, கண்மணியோட ஃப்ரெண்டுன்ற முறையில் தானே நீங்கள் தங்க வச்சிங்க, அதுக்கப்புறம் அவையே வீட்டை விட்டு போகக்கூடாது? அவள் பெண்ண துரோகத்துக்கு அவள் வீட்டை விட்டு போகணும். இங்கே பாரு அன்பு, அதெல்லாம் தெரியாது. வெண்ணிலாவோட அம்மாவும் நானும் நல்ல நட்பு ரீதியாக இருக்கோம். அவங்க அம்மா வர வரைக்கும் நான் வெண்ணிலாவை வெளியே அனுப்ப முடியாது. வெண்ணிலா இங்கே தான் இருப்பா, இதுதான் என்னோட முடிவு அப்படின்னு. ஓ அப்படியா? இங்கே பாருங்கள், வெண்ணிலா இங்கே இருந்தால் அடுத்த நிமிஷம் நான் இங்கே இருக்க மாட்டேன். அப்போ எனக்கு என்ன மரியாதை இருக்குது? இவன் மூஞ்சை பார்த்துட்ருக்குன்னு அவசியம் எனக்கு கிடையாது அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு, இங்கே பாரு அன்பு, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. கண்மணி உன்னை விட்டு போனால் அதுக்கு அவன் என்ன பொறுப்பாக முடியும்? அவள் எந்த தப்பும் செய்யலை. உன்னை காதலிச்சா, இது ஒரு தப்பாக காதலிச்சால? யார் இவளா என்னையா? ஏன் பாட்டி நீங்கள் வேற, இவெல்லாம் காதலிச்சான்னு சொல்லாதீங்க. இவ காதலிச்சது தினேஷை. அவன் கூட தான் ஓடியும் போனான். என்னமோ என்ன காதலிச்ச மாதிரியும் விட்டு கொடுத்த மாதிரியும் இவ சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் உண்மைன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? இங்கே பாரு அன்பு, நான் சொல்கிறத கேளு. நீ இவளை காதலிச்சல, அதுதான் நான் செஞ்ச பெரிய முட்டாள்தனம். அதுவும் நான் எதனால் காதலிச்சேன்னு தெரியுமா அவங்க எல்லாருக்கும்? அவள் என் உயிரை காப்பாற்றுறான்னு நினச்சிருந்தா அவளை நான் காதலிச்சேனே. ஆனால் என்னை உயிரை காப்பாற்றுனது கண்மணி தான்ற விஷயம் எனக்கு அப்புறமா தான் தெரியும். நீங்களே சொல்லுங்கள். அவள் நல்லா சமைக்கிறதும், அதே டைமில் என் உயிரை காப்பாற்றுனதும், அதே டைமில் நிறைய குவாலிட்டிஸ் எல்லாத்தையும் பார்த்து தான் இவளை நான் லவ் பண்ணேன். ஆனால் எல்லா குவாலிட்டிக்கும் சொந்தக்காரி கண்மணி தான். அப்போ நான் அவளை தானே உண்மையிலே லவ் பண்ணியிருக்கேன், இவளை லவ் பண்ணல. அதுக்கப்புறம் இவளுக்கு தப்பாக ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன். அதுதான் நான் செஞ்ச மடத்தனம். மற்றபடிலாம் இவ என் மனசில் என்றைக்குமே வரவே முடியாது. என் கண்மணி மட்டும்தான் என் மனசில் இருப்பா, எப்போவுமே இருப்பா. இப்போன்னு இல்லை, எப்போவுமே என் கண்மணி மட்டும் தான் எனக்கு முக்கியம். இங்கே பாரு அன்பு, நீ வீட்டை விட்டு போகிறதுலாம் ரொம்ப பெரிய தப்பு. நீ வீட்டை விட்டு போனீங்கன்னா இவ்வளோ பெரிய சொத்து சுகம் எல்லாம் யாருக்காக? எல்லாமே இழந்துருவேன். அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்படுவேன் அன்பு. இந்த சொத்து சுகம் யாருக்காக? இங்கே பாருங்கள் பாட்டி, இதெல்லாம் என் கண்மணியோட கால் தூசி கூட பெறாது. என் கண்மணி குணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் சர்வ சாதாரணம். எனக்கு என் கண்மணி தான் எனக்கு எல்லாமே. அவள் இல்லாத இந்த வீடு எனக்கு நரகம் தான். இந்த நரகத்தை விட்டு போகிறது எனக்கு சந்தோஷம்தான். என்ன ஒன்று, என் அம்மா விட்டு போகிறது தான் எனக்கு கஷ்டமாக இருக்கும். மற்றபடியெல்லாம் வேறு எதுவுமே எனக்கு கிடையாது. இந்த வீட்டில் எப்போ இவ இருக்கலாம் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களோ, இதுக்கப்புறம் நான் இந்த வீட்டில் இருக்கவே மாட்டேன். இவ தானே உங்களுக்கு முக்கியம். நான் முக்கியம்னா இவளை வீட்டை விட்டு துரத்துங்க. இல்லை இவ தான் முக்கியம்னா இவளை இங்கேயே வச்சுக்கங்க, நான் கிளம்புறேன் அப்படின்றாங்க. இங்கே பாரு அன்பு, நான் சொல்கிறத கேளு அன்பு, நான் சொல்கிறத கொஞ்சமாவது கேளு. வீட்டை விட்டு யாரும் போவேனா, சொன்னால் கேளு அன்பு அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. போதும் பாட்டி, நீங்கள் கேட்டதும் போதும், நான் சொன்னதும் போதும், எல்லாமே போதும். எவ்வளவோ உங்கள் பேச்சை கேட்டு நான் உருப்படாமல் போயிட்டேன். இதுக்கப்புறமும் இப்படி இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. என் கண்மணி இல்லாத இந்த வீடு எனக்கு தேவையும் கிடையாது. இந்த சொத்து சுகம் காரு பங்களா எதுவுமே எனக்கு தேவையில்லை. என் கண்மணி மட்டும்தான் எனக்கு தேவை. அவள் இல்லாத உலகம் எனக்கு தேவையே கிடையாது. நான் வர எல்லாருக்கும் குட் பை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அன்பு அன்பு நில்லுடா, ஏன்டா இவ்வளோ பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கவங்கலாம் ஓடி வராங்க. அவங்க எல்லாருமே ஓடி வராங்க. ஏன் அன்பு இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு என்னால் முடியல, இந்த மாதிரி வாழ்கிறதுக்கு என்னால் முடியாது, கண்மணி இல்லாத வீடு என்னால் முடியாதுமா அப்படின்றாங்க. அன்பு ப்ளீஸ் அன்புன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கெஞ்சுறாங்க. ப்ளீஸ்மா நீங்களும் அது புரிஞ்சுக்குங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. உடனே என்ன பண்ணுறதுன்னு எல்லாம் தவிக்கிறான். பாட்டி சொல்கிறாங்க, அதெல்லாம் போயிட்டு உடனே வந்துடுவான். வெளியெல்லாம் வாழ முடியுமா? இந்த மாதிரி வசதியான வாழ்க்கையை விட்டுட்டு எவனும் இருக்க முடியாது. வேற பிறந்ததுலேருந்து வசதியாக வந்தவன், அவன் இப்படி போயிட்டு வெளியே இருப்பான், அதனால் வந்துடுவான். அவங்கவுங்க வேலையை போய் பாருங்கள் அப்படி சொல்லிட்டு கூலாக சொல்லிட்டு போகிறாங்க பாட்டி.